அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நேரம் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டால் அடுத்து ஒரு துன்பம் வந்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது. என்னுடைய இந்த பயம் எதிர்மறை சிந்தனையின் விளைவா? மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடியவை. மகிழ்ச்சிக்கு பிறகு துன்பம் வரலாம், துன்பத்திற்கு பிறகு மகிழ்ச்சி ஏற்படலாம். மகிழ்ச்சியுடன் துன்பமும் இருக்கலாம், துன்பத்துடன் மகிழ்ச்சியும் இருக்கலாம். வெளிப்படையாக பார்க்கும்போது மகிழ்ச்சியும் துன்பமும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பவையாக தோன்றினாலும் உண்மையில் அவை நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அவை நாம் அறியாத புறத்திலிருந்து வருகின்றன. துன்பங்களிலிருந்து நாம் தப்ப முடியாது, ஆனால் அவற்றை எதிர்கொள்ள முடியும். மகிழ்ச்சியும் துன்பமும் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் என்று இஸ்லாம் கூறுகிறது. இரு நிலைகளிலும் நாம் படைப்பாளனை, அருட்கொடையாளனை நினைவு கூற வேண்டும். மகிழ்ச்சி நம்மை கர்வத்தில் நம்மால் எதுவும் செய்ய முடியும் என்ற மிதப்பில் ஆழ்த்திவிடக் கூடாது. நாம் மகிழ்ச்சியின் போது நமக்கு மகிழ்ச்சி அளித்த அருட்கொடையாளனை மறந்துவிடக் கூடாது. அவனுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய நன்றி செலுத்துதல் நம்முடைய மகிழ்ச்சியை அதிகரிக்கும். மனிதர்கள் பெரும்பாலும் மகிழ்ச்சியில் இறைவனை மறந்து விடுகிறார்கள். ஆனால் நம்பிக்கையாளர்கள் அப்படியல்ல. துன்பம் நம்முடைய இயலாமையை நினைவூட்டுகிறது. அது இறைவனின் பக்கம் நம்மை திருப்புகிறது. அது நம்மை இறைவனின் பக்கம் திருப்ப வேண்டும். மனிதன் தன் இயலாமையை உணர்வது ஞானம். துன்பத்தை பொறுமையுடன் கடந்து செல்லுதல் தான் ஒரு நம்பிக்கையாளன் செய்ய வேண்டியது. அல்லாஹ்விடம் ஆரோக்கியத்தை, நிம்மதியான வாழ்க்கையை கேளுங்கள். ஆனாலும் நோயோ துன்பமோ வந்தால் பொறுமையுடன் எதிர்கொள்ளுங்கள். சிரமத்துடன் இலவும் இருக்கும். துன்பத்துடன் அதனை எதிர்கொள்வதற்கான மனநிலையும் உருவாகிவிடும். நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். ஆனால் உங்களின் எதிர்மறை சிந்தனையையும் தன்னிறக்க புலம்பல்களையும் நீங்கள் கைவிட வேண்டி இருக்கிறது. அவை உங்களின் நிம்மதியை கெடுத்துவிடும். அல்லாஹ்வின் விஷயத்தில் நல்லெண்ணம் கொள்வதுதான் நம்பிக்கையாளனின் பண்பு. ஷாகுல் ஹமீத் உமரி.